Hi guys, this is Indu and welcome back to my channel. இந்த வீடியோவில் என்னோட ஸ்பெக்ஸ் 2 லென்ஸ் ஜேர்னி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் 9th ஸ்டாண்டர்டில் இருந்தே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான அந்த ஸ்பெக்ஸு. அந்த ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணதுனும் போது அந்த பேடு வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுனால எனக்கு நோஸில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் எப்போவுமே. ஸோ அதனால நான் வந்து ஸ்பெக்ஸ் மாற்றணும்னு சொல்லி அடம் பிடிச்சி நான் வந்து இந்த ஸ்பெக்ஸ் வந்து நான் வாங்கினேன். ஸோ அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்னால இதில் வந்து இந்த பேட் இல்லாமல் ஸ்பெக்ஸ் வாங்கினேன்னா ஸோ இது வந்து எனக்கு ஒரு சுத்தமாக பெயினே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப 9 இயர்ஸாக வந்து இந்த ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ஸ்பெக்ஸு. பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஸ்பெக்ஸ் வந்து பிரேக் ஆச்சு, அது வந்து சரியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து இப்போ இந்த ஸ்பெக்ஸ் மாற்றிருக்கேன். இது வந்து அகெயின் பேடு வச்ச ஸ்பெக்ஸ் தான். பட் அந்த பேடை விட இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. நம்ம வந்து டெய்லி ஸ்கின் கேர் பண்ணுறோம், மேக்கப் போடுறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம கண்ணாடி போடும்போது அந்த நோஸ் பேடில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த மேக்கப் வந்து ஸ்டேயாக இருக்கும். ஸோ நம்ம கூட நம்ம அவேர் இல்லாமல் திரும்ப அதையே வந்து க்ளீன் பண்ணாமல் போடும்போது இந்த நோஸ் சைட்லலாம் வந்து பிளாக்கிஷ் ஆகும். அதனால் வந்து பிக்மெண்டேஷன் வரும். ஸோ நம்ம வந்து ஸ்பெக்ஸில் கொடுத்துருக்க கிளாத் வச்சு டெய்லியுமே அதை க்ளீன் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் அவேர் இல்லாமல் இருந்தேன், பட் இப்போ வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணி ப்ராப்பராக நான் போடுறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி லென்ஸ் சொல்யூஷனை வச்சு நான் நல்லா வந்து கண்ணாடி ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ கண்ணாடி போடுறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி குக்கும்பர் எடுத்து நம்ம வந்து கண் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த நோஸ் சைடில் மசாஜ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து வரதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். பிக்மெண்டேஷன் வரதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ காலேஜ் ஃபைனல் இயரில் வந்து ஆல் இண்டியா டூர் கூட்டிகிட்டு போனாங்க. வந்து எல்லாருமே வந்து கூலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நான் ஸ்பெக்ஸ் போட்டுருந்தா எனக்கு கூலர்ஸ் போட முடியாதுன்னு ஒரு யோசனையாக இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு லென்ஸ் வேணும்னு நான் ரொம்ப அடம் பிடிச்சி இந்த லென்ஸ் வந்து நான் வாங்கினேன். ஸோ அப்போத்துலேருந்து நான் இப்போ வர வந்து லென்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்கினதே வந்து இயர்லி பேக் தான் வாங்கினேன். ஸோ அந்த ஒரே லென்ஸை வந்து 1 இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜில் இருந்து கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே லென்ஸ் வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் வந்து உறுத்தலாகவும் இருக்கும். பட் அந்த இயர்லி பேக் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 8 hours வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. எனக்கு ஸ்பெக்ஸ் போடுறத விட லென்ஸ் வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அந்த லென்ஸை எடுத்து கண்ணில் வைக்கிற ப்ராசஸ் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த லென்ஸை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து அந்த பழைய லிக்யூட்லேயே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து புது லிக்யூடு ரீஃபில் பண்ணிவிட்டு லென்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கண்ணில் வைப்பேன். என்னோடது வந்து பவர் லென்ஸ்னால நான் வந்து கலர் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி வந்து பவர் இருக்கிறவங்க வந்து கலர் லென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து ஒயிட் லென்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லென்ஸ் வைக்கும்போது மெயினாக உள்ள விஷயம் வந்து லைட்டாக கண்ணை வந்து கசக்கக்கூடாது, தூங்கக்கூடாது, அவ்வளோதான். தூங்கினா வந்து லென்ஸ் வந்து கண்ணோடையே வந்து ஸ்டிக் ஆயிரும். பைக்கில் போகும்போது காரில் போகும்போதெல்லாம் லென்ஸ் வச்சுருக்கும் போது ரொம்ப வந்து டஸ்ட் படும். ஸோ அப்படி படாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த கூலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் கவர்டு கூலர்ஸ். டஸ்ட் படுறக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து இது ரொம்ப வந்து கம்மி பண்ணுது. ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. நீங்களும் லென்ஸ் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கூலர்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கூலர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூஸாக வந்து கூலர்ஸ் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த நோஸில் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு ரொம்ப ப்ராப்பராக இருக்காது. ஸோ நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த இடத்துல நம்ம லைட்டாக வந்து மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துலையே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.